ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை காலனால் நம்ம வந்து கொள்ளு சூப் வச்சுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியே போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம தேவையான அளவு பெப்பர்லாம் போட்டு காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா சளியிலேருந்து எல்லோரும் கம்ப்ளீட்டாக விடுதலை ஆகலாங்க. ஒரு சிம்பிள் ஒரு இது மாதிரி நமக்கு சளிக்கு தற்காத்து கொள்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். காலையில் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. மதியம் காலையில் நைட்டு வரலும் பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கனாக்கா கோல்டாக இருக்கிறதுனால தேங்காய் பால் கஞ்சி தாங்க வச்சுக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அரிசி பச்சரிசியோ என்ன அரிசியோ ஊற வச்சுட்டு நல்லா ஒரு பிடிச்ச பூண்டு போட்டுக்கணுங்க. பூண்டு போட்டு ஜீரகம் போட்டுக்கணும், மிளகு அதில் தட்டி போட்டுக்கலாம், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணுங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா ஒரு பிடிச்ச முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் யாரும் முருங்கைக்கீரை விரும்பாதனால நான் போடலை. நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஜீரகம் போட்டு தேங்காய் பால் 2வது பால் எடுத்து ஊற்றி ஒரு விசில் விட்டுக்கிறதுனா கூட விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா மிளகு தட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு சட்னி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சிக்கு, தேங்காய் பால் கஞ்சிக்கு தேங்காய் நல்லா 1 கப்பு போட்டு உளுந்தம்பருப்பு வறுத்து 2 பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கஞ்சி, தேங்காய் பால் கஞ்சி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலும் துவையலும் தேங்காய் பால் கஞ்சி காலையில் நல்லா கமகமன்னு நல்லா சளிக்கு இதமாக இந்த கஞ்சியை நீங்கள் கொடுத்து பாருங்கள். செம்மையாக இருக்கும், நல்லா லைட்டாக இருக்கும் உடம்பு. மதியம் பார்த்திங்கனாக்கா வெஜ்ஜு பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணேங்க. எல்லாம் கோல்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இலைய இருந்துச்சு, இலையை அமாவாசைக்கு வச்சுருந்த இலை இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி போடுறப்ப எனக்கு வந்து பிரியாணி கரெக்டாக எப்போவுமே ப்ராப்பராக வராது. இந்த தடவை அக்காட்ட கேட்டுட்டு தான் பண்ணினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு, செம்மையாக. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கனாக்கா வெஜ்ஜி மீன் வறுவல்னு வச்சுக்கோங்க. சேனக்கிழங்கில் செம்மையாக இருக்குங்க. புளி தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்காமல் புளியை தனியாக தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுட்ரு, மிளகாத்தூள், உங்களுக்கு வேணும்னா மீன் மசாலா போட்டுக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் பியூர் வெஜ்ஜுனால அதை நாங்கள் அதை போடலை. உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச சேனக்கிழங்க இப்படி தோசை கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணால் அந்த இது பார்த்திங்கன்னா மீனோட இது வறுக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேரேஜ் ஆகி போனப்போ எங்கள் மாமியார் வந்து இதை ஃபஸ்ட்டு செஞ்சாங்க. நான் சாப்பிடவே மாட்டேன்ட்டேன். ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்களாட்டுக்குதுவங்க அப்படின்ட்டு நான் சாப்பிடவே மாட்டேன்ட்டேன். அப்புறமேட்டு தான் அது சேனக்கிழங்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து கிராமத்துலேருந்து போனதுனால இதெல்லாம் செஞ்சது இல்லைங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. அதில் இருந்து நான் இன்னும் வரலும் நான் செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். சூப்பராக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். அந்த மீன் மசாலா பொடி போட்டு நீங்கள் அப்படியே புளித்தண்ணியில் வேக வைக்காமல் புளித்தண்ணி ஊற்றி அது மேலே மசாலா பவுடர்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சேனக்கிழங்கு வறுவலும் இந்த வெஜ்ஜி பிரியாணியும் அவ்வளோ ஒரு டேஸ்டியான வெஜ்ஜி பிரியாணி. இது மதியத்துக்கு இதுதாங்க. நல்லா மழை, இங்கெல்லாம் திருப்பூர் சைட்லலாம் மழை வேறு. கிளைமேட் ஃபுல்லாக குளுகுளுன்னே அப்படியே இருக்குதுங்களா. இதுக்கு நல்லா சூடாக வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸு இதுவும். அக்கா வந்து அவங்க வீட்டில் வந்து காளான் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து காளான் பிரியாணி செஞ்சோம் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது தாங்க இது. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டா பாப்பாலாம். அதனால சரி நூடுல்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் அதை பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு வந்து பரோட்டா வேணும், கொத்து பரோட்டா வேணும் அப்படின்ட்டா வீட்டில் போய் அவர் கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்து அப்புறம் நானும் வேறு நூடுல்ஸும் வேறு ரெடி பண்ணி அதனால் நூடுல்ஸையும் கொத்து பரோட்டாவும் ரெடி பண்ணாங்க. பாப்பாங்க தான் இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. சைடில் எல்லாம் மசாலா பொடியை போட்டு நான் வீட்டில் இருக்கிறனால நாங்கள் செய்கிறோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் அதுங்களாவே நைட்டு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிச்சுங்க. ரெடி பண்ணிவிட்டு நூடுல்ஸும் கொத்து பரோட்டாவும் சாப்பிட்டாங்க. அந்த குருமாவும் நூடுல்ஸும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நூடுல்ஸ் இதுவும்
நூடுல்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து குருமா ஊற்றி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இங்கே வந்து வெஜ்ஜு கடையை கொஞ்சம் தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனாக்கா திருப்பூரில் ப்யூர் வெஜ்ஜை தேடுறது, கடையை தேடுறதே கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு ப்யூர் வெஜ்ஜாக, சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் இருக்குது செம்ம டேஸ்டியாக. நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.